எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராக்கெட். வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ நம்ம வந்து ஒரு 3 மந்த்ஸா வந்து வீடியோ போடல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஜரி ஒன்று கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 to 7 இயர்ஸ் வந்து தள்ளி போட்டு வச்சிருந்தோம். பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். இனிமேல் பண்ண முடியாது. லைக் இனிமேல் வந்து தள்ளி போட முடியாது. பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்ததுனால சர்ஜரி பண்ணிட்டோம். அதனால ஒரு 2 மந்த்ஸ் ரெஸ்ட்ல இருந்ததுனால நம்மளால எதுவும் வீடியோஸ் வந்து ரெக்கார்டோ இல்லை எடிட்டோ பண்ண முடியல. அதுதான் ரீசன். கண்டினியூ நம்ம வந்து இனிமேல் வந்து ரெகுலர்லி வீடியோஸ் போடுவோம். நான் வந்து வீடியோஸ் போடாதப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, லைக் பண்ணிருக்கீங்க, வீடியோ நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு. தேங்க்யூ ஃபார் தட். ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தட். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எஸ், வீடியோ டைட்டில் பார்த்து உள்ள வந்துருக்கீங்க. லைக் எண்ட் ஆஃப் அன் எரா 411 வந்து இனிமேல் கிடையாது. அதை பத்தி அந்த வண்டியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஐயா, வண்டியை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. வாங்க வீடியோ ஸ்டார்ட். Alright, so ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2016 லான்ச் பண்றாங்க. ஸோ 2016 இது வந்து ஒரு புது செக்மெண்ட் உள்ளார ஒரு என்ட்ரி எடுக்குது, அட்வென்ச்சர் செக்மெண்ட்டுக்குள்ளார. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஹீரோ இம்பல்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க 2014 அந்த டைம்ல. அவங்க வந்து அப்போ லான்ச் பண்ணும்போது அதுவும் வந்து ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரி தான், லைக் ஆஃப் ரோடிங் செக்மெண்ட். அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு யங்ஸ்டர்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து பைக் ஓட்டிட்டு போவாங்க. டிராஃபிக் பிளாக் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து ஆஃப் ரோட்ல அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஆஃப் ரோட்ல இறங்கி அவங்க எப்படி கண்டினியூ பண்றாங்க ஜேர்னியை அப்படிங்கிறத நல்லா ஒரு ஃபன் ஃபேக்டரா சொல்லியிருப்பாங்க. ஃபன் கலந்து இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃப்லேயே நம்ம வந்து ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கர்ஸ்க்கே உண்டான அந்த அந்த லோன்லினஸ், அந்த லோனை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் என்னோட பைக்கு ரோடு வரதுன்றது அது அவ்வளோ அழகா வந்து சீரியஸ்லி செம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க அந்த வீடியோல. அந்த வீடியோ நான் வந்து ஆக்சுவலி போடுறேன், பாருங்க. உண்மையிலே பியூட்டிஃபுல்லா இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து செம்மையா இருக்கும். அந்த லோன்லினஸ் நல்லா காமிச்சிருப்பாங்க. அந்த பைக்கர்ஸ்க்கே உண்டான அந்த ஸ்பிரிட், அந்த பைக்கிங் ஸ்பிரிட்டை வெளியே எடுத்துட்டு வராம நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஆட். ஸோ யா, ஸோ அந்த என்ட்ரி அந்த அந்த இந்த அட்வென்ச்சர் செக்மெண்ட்ல அவங்க வந்து 2016 என்டர் ஆகும்போது அவங்க பெரிய விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றாங்க. வண்டி வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றாங்க. அதுக்கப்புறமேல் தான் வந்து நிறைய பிளேயர்ஸ் உள்ள வராங்க. ரொம்ப லேட்டா, லைக் ஆஃப்டர் 7 to 8 இயர்ஸ் இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து மார்க்கெட்ல நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. அட்வென்ச்சர் செக்மெண்ட் போகணும் அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஹிமாலயன் 411. அதனாலதான் இந்த வண்டி வந்து ஒரு மறக்க முடியாத வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலி லான்ச் பண்ணும்போது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல, ரொம்ப அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது, ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல எல்லாராலையும் ரீச் பண்ற மாதிரி ஒரு வண்டியை வந்து டிசைன் பண்ணி அவங்க வந்து இறக்குறாங்க. ஸோ எஸ், நிறைய பேரோட கனவு வந்து நிறைவேறுது. நிறைய பேர் வந்து நிறைய ஆசை இருந்திருக்கலாம், லைக் இப்படி போகணும், இப்படி டிராவல் பண்ணணும். ஒரு ப்ராப்பர் கம்பேனியன் வந்து இல்லாதவங்களுக்கு டெஃபினெட்லி இது வந்து ஒரு நல்ல கம்பேனியனா சர்வ் பண்ணுது. அஃப்கோர்ஸ் நம்ம மார்க்கெட்ல வந்து அந்த டைம்ல இந்த மாதிரி பைக்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அட்வென்ச்சர் டூர் இல்லை, லைக் இருந்தது 390 இருந்தது. பட் ஆனால் டியூக் 390 RC 390 தான் இருந்தது. அட்வென்ச்சர் வந்து அப்போ நாட் ராங், நான் இப்போ வந்து லான்ச் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ யா, ஹிமாலயனுக்கு அப்புறமேல் தான் அட்வென்ச்சர்லாம் லான்ச் பண்றாங்க. ஸோ ஹிமாலயன் வந்து ஆக்சுவலி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணது மட்டும் இல்லாம நிறைய பேரோட ட்ரீம்ஸை வந்து அச்சீவ் பண்ற ஒரு விதமா வந்து பைக்கை வந்து லான்ச் பண்றாங்க. யாரெல்லாம் வந்து ஹிடன் பைக்கர் அவங்களுக்கு உள்ளார இருந்து வெளியே வராங்க. நிறைய பேர் வந்து வண்டி எடுக்கிறாங்க. இப்பவுமே வந்து நிறைய பேர் இருக்காங்க ஹிமாலயன் லெவலுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஹிமாலயன் பத்தி எது பேசினாலும் சண்டே வந்துடும். நம்மளுக்குள்ள பேசும்போது ஏதாச்சும் குறை சொன்னோம்னா சண்டே வரும். அந்த மாதிரி கான்வர்சேஷன் உள்ளாரெல்லாம் கூட நான் இருந்திருக்கேன். ஏன் நிறைய அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் த பைக் இஸ் லாட். நம்ம வந்து அந்த ஹிமாலயன் ஓட்டுறவங்க கிட்ட, வருஷக்கணக்கில் ஓட்டுறவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு பைக் லவ் லவ் ஃபார் பைக் அப்படிங்கறத அவங்க கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கூட வந்து அந்த ஹிமாலயனோட அந்த பைக்கோட அந்த பிக்சரை வந்து ஆக்சுவலி அவனோட பைக்ல வந்து டேபிள் பண்ணி வச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கிற ஒரு பைக். பிகாஸ்
இது வந்து ஜஸ்ட் ஒரு பைக் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நிறைய பேரோட ட்ரீமை வந்து ஆக்சுவலி வந்து ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டூலா இருந்திருக்கு. ஒரு ஒரு ஆஹ், எல்லா செக்மெண்ட்லயும் போய் ரீச் ஆயிருக்கு. லைக் இன்னும் ஒரு எல்லா மக்களுக்கும் லைக் இன்னும் சாமானியர் கூட வந்து அவங்க ட்ரீமை வந்து நினைச்சா அச்சீவ் பண்ணலாம். லைக் இன்னும் அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆஹ், அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் அந்த பைக். ஸோ அதனாலதான் வந்து எமோஷனல் அட்டாச்மெண்ட் தவிர அஃப்கோர்ஸ் அந்த அட்டாச்மெண்ட்ன்றது எதுவா எல்லாத்தினாலும் இருக்கலாம். பட் யூனோ திஸ் இஸ் த மெயின் ரீசன். என்னோட ஒப்பீனியன் இதுதான், என்னோட ஒப்பீனியன். ஸோ யா அண்ட் யா இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு. அண்ட் ஆல்சோ ஹிமாலயன் வந்து like ஒரு 2016ல வந்து 16லயே வந்து ஆக்சுவலி ஹிமாலயனும் சரி இம்போசிஸ் இருக்கு, டூ இந்தியன் கம்பெனிஸ். அவங்க வந்து இந்த செக்மெண்ட்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இவங்க தான் வந்து வழிவகுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே அது கொஞ்சம் சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் தான். அதுக்கப்புறமேல தான் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, ரிலி 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 நிறைய நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எஸ், அதுக்கெல்லாம் வந்து காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து அவங்க எடுத்த ஒரு ஒரு பிரேவ் ஸ்டெப், ஒரு ஒரு குட் ஸ்டெப்னு தான் நான் சொல்லணும். லைக் இட்ஸ் வெரி குட் திங் வாட் தே டிட் பேக் தென். எஸ், அப்போ கமிங் ஃபார்வர்ட் அந்த பைக்ஸ்ல வந்து நம்ம வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு. நல்ல சர்வீஸ், ஐ மீன் சர்வீஸ் நெட்வொர்க் நிறைய, ஏன்னோ அந்த லோ அண்ட் டாப், வண்டியோட இன்ஜின், சூப்பர் இன்ஜின், சாசி, எல்லாத்த பத்தியும் வந்து பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் நெகட்டிவ்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. லைக் என்னதான் சர்வீஸ் நெட்வொர்க் நிறைய இருந்தாலும் அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து கம்மியா இருந்திருக்கு. ஏன்னோ ஃப்ரீக்வெண்ட் இஷ்யூஸ் லைக் 2022 மாடல் நினைக்கிறேன். அதுல வந்து பிரேக் வந்து பேக்ல ஜாம் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது. எஸ், நிறைய 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 இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கு. And அது மட்டும் இல்லாம இன்னும் அப்டேட்ஸே கிடையாது. அப்டேட் பண்ணவே இல்லை அவங்க. வருஷம் வருஷம் அதே தான் வந்துகிட்டே இருந்தது. ஒரு பெருசா மேஜர் அப்டேட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஆஹ் அது ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஸ்டில் அவங்க வந்து இந்த மாதிரி அப்கிரேட் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் வண்டி ரிலீஸ் ஆன உடனே டோட்டல் சேஞ்ச் ஓவர். அப்கிரேட்னு சொல்ல முடியாது. ஹிமாலயனோட இன்னொரு அவதார் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரியலி ரியலி நைஸ். வென் ஃப்ரம் 24 பிஹெச்பி டு சம்வேர் அரௌண்ட் 40 விச்சஸ். அவங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் அந்த இதுவே மாத்திட்டாங்க. அந்த இன்ஜின் சேம் இன்ஜினே இல்லை, டிஃப்ரெண்ட் இன்ஜின், எல்லாமே வேற வேற. அந்த மூவ் ஆன். அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இதுதான். அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கஸ்டமர்கிட்ட வந்து கேட்கறாங்க, அவங்க சொல்றதை கேட்கறாங்க, அவங்க ரிக்குவயர்மெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறாங்கன்னும் போது கம்பெனி ஹஸ் ஆல்ரெடி ஒன். தே வில் ஆக்சுவலி அவங்க அது பண்ணி ஃபீட்பேக் கேட்டு அவங்க வந்து அது பிரகாரம் ப்ராடக்ட் பண்ணிட்டா தே வில் பி த நோ மேட்டர் வாட், என்ன ஆனாலும் அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. லைக் இப்ப கரண்ட் மாடல்ல எல்லாமே இருக்கு. என்னென்ன கேட்டோமோ எல்லாமே இருக்கு. நான் அந்த வண்டி இன்னும் ஓட்டி பார்க்கல. பட் ஓட்டி பார்க்கணும் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அகேன் 2016ல என்ன பண்ணாங்களோ அதே வந்து மறுபடியும் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங். நான் வண்டியை ஓட்டி பார்க்கலாம், நான் பார்த்துட்டேன். ரோட்ல நிறைய பேர் ஓட்டிருக்காங்க, பார்த்துட்டேன். அகேன் இன்னும் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி உள்ள போறாங்க அப்படின்னு நம்ம என்ன அறியாமலே எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இதுவாகுது அப்படின்னு. ஏன்னா நான் வந்து பேக் தென் 2012 13லாம் வந்து இது 13 14 சாரி 390 வச்சு குத்தும் போது வெறும் ஹெல்மெட் ஷூ தான். கியர் கூட எங்க வாங்கணும்னு தெரியாது. இல்லைன்னு சொல்ல வரல, எங்க வாங்கணும்னு தெரியாது. இது எல்லாமே இந்த நாலேஜ் எல்லாமே வந்தது 2016 17 அப்புறமேல் தான். எல்லாரும் வந்து ஹிமாலயன் வாங்குறது, ஜாக்கெட் போடுறது, ரைடிங் கியர்ஸ், ரைடு போறது, எல்லாமே அதுக்கு அப்புறமேல் தான். எக்ஸ்ப்ளோரேஷன் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறமேல் தான். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் இது வந்து இன்னும் பெருசாயிட்டு வருது அப்படின்னும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வந்து அவங்க ட்ரீம்ஸை வந்து கோயிங் டுவர்ட்ஸ் தேர் ட்ரீம், ட்ரீம் அச்சீவ் பண்ண ட்ரை பண்றாங்க, அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. இட்ஸ் ஆல் ரியலி ரியலி குட். ஐம் ரியலி ஹாப்பி. ஏன் சந்தோஷமா இருக்குன்னே தெரியல. பிகாஸ் இது நடக்குது அப்படின்னும் போது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கு. அண்ட் எஸ், ஃபைனலி கமிங் டு த பாயிண்ட். இப்போ இந்த ஹிமாலயன் 411 வந்து நிறுத்திட்டாங்க. அதை நினைச்சும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு, மணிக்கு அவங்க ஆஃபர் பண்ற ப்ராடக்ட் வந்து வர்த்தான்னு கேட்டீங்கன்னா நோ. பிகாஸ் யூ பேயிங் அ லாட் அண்ட் தே ஆர் ஆஃபரிங் வெரி லெஸ். எஸ், ஃபைனலி அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்குதுன்னா அதை நினைச்சும் ஹாப்பி. ஏன்னா நம்ம 2.84 நினைக்கிறேன், 84 86 பழைய லாஸ்ட் தான் நான் என்கொயர் பண்ண ப்ரைஸ்.
இந்த அளவுக்கு ஒர்த் கிடையாது. பிகாஸ் அந்த அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலி நிறைய பேர் நிறைய ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை நினைச்சு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. பட் அதுவும் வந்து அதுவும் சால்வ் பண்றாங்க. லைக் அப்படியே ஃபுல் அப்கிரேட் வந்திருக்கு அப்படிங்கும்போது ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் அகேன் 16ல பண்ண மாதிரி இப்போ வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்றாங்க அப்படின்னும்போது ஐம் ரியலி ரியலி ஹாப்பி. அகேன் புதுசா இன்னொன்னு வந்திருக்கு அப்படின்னு ரியலி ஹாப்பி. நீங்க ஒரு ஹிமாலயன் லவரா இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு ஹிமாலயன் பத்தி என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, நம்ம எடுத்து ஒரு 2 months ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ரிவ்யூ பண்ணலாம் தான் வண்டி எடுத்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி பண்ண வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணி போட முடியல. ட்ரை பண்றேன். நடுவில் ஏதாச்சும் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். பட் அவ்வளவா இப்போ இந்த இருக்குமோ தோணுச்சா நம்ம போடல. ஐயா வண்டி ஓட்டியிருக்கேன், நானும் வச்சிருந்திருக்கேன். வண்டி விற்கும் போது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஹேஸ் சம் அட்டாச்மெண்ட். அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வண்டி கூட பழக நீங்க வந்து உங்களோட செட்டிங் ஏத்த மாதிரி வண்டி மாத்துவீங்க. அந்த வண்டி மாறுறது வந்து உங்க சொல் பேச்சு அது கேட்கும். அப்படிதான் வந்து நீங்க வந்து கனெக்ட் ஆவீங்க. ஸோ அந்த கனெக்ஷன் வந்து போகும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். எஸ், கொஞ்ச நாள் ஓட்டுனதுக்கே எனக்கு இப்படி நம்ம வருஷ கணக்குல வச்சிருக்கிறவங்க டெஃபினெட்லி வந்து அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கதான். எஸ், இந்த ஹிமாலயன் 211 எரா ஓவர் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். பிகாஸ் அடுத்த ஒரு மாடல் இறக்கியிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் எஸ், மூவிங் ஃபார்வர்ட் அதையும் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். போயிட்டு டெஸ்ட் ரைட் எடுப்போம், பார்ப்போம். இந்த வீடியோஸ் வந்து தொடர்ந்துட்டு போடுவோம். And உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருக்கு, வீடியோ ஐடியாஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நான் அதை படிச்சுட்டு டெஃபினெட்லி இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் வேற எந்த கொஸ்டின்ஸா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, டெஃபினெட்லி நான் பார்த்துருக்கேன். அண்ட் வீடியோஸை பத்தி நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஹீரோ இம்பல்ஸ் ரிவ்யூ பண்ணுங்க, ஐ மீன் சாரி எக்ஸ்பல்ஸ் ப்ரோ ரிவ்யூ பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் சஜஷன் கொடுத்துருக்கீங்க. விஷயம் என்னன்னா, என்னால வந்து அந்த ஆர்என்டி பார்ட் இல்லாம போடுறது எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை. ரீசர்ச் பண்ணாம வந்து ஒரு ரிவ்யூ போடுறதுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லாதனால நான் வண்டி வாங்கி ரிவ்யூ பண்றது. மற்றபடி ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கறதுனா கொடுக்கலாம். அப்கோர்ஸ் நான் ஹீரோ எக்ஸ்பல்ஸ் ப்ரோ வந்து ஆக்சுவலி ரிவ்யூ பண்றேன். பட் மற்ற வண்டிங்கெல்லாம் வந்து நம்மளால அப்படியே சொல்ல முடியாது. இம்ப்ரெஷன் கன்ஃபார்மா கொடுக்குறேன் நான். ஸோ இந்த பாட்டு வந்து நம்ம விட்டுருவோம், தேவையில்லை. So yeah, நிறைய suggestions கொடுத்துருக்கீங்க. Thank you for that. I'll try to implement whatever suggestions you have given. And yes, thank you so much for watching the video. See you in my next video. Until then, take care. Bye bye. Safe on வண்டி ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. See you in my next video. Bye bye.